பிரணாம் மாஸ்டர். என்னுடைய பெயர் ஷண்முகம். நான் ex-BEML எம்ப்ளாயி. நான் சுவாமிநாதபுரம் திரு வீராசாமி அவர்களுடைய லேஅவுட்டில் 204 சர்வே எண்ணில் 39 சைட்டை நான் வாங்கியுள்ளேன். அந்த சைட்டை திரு முத்துக்குமார் என்பவர் அவருடைய சிங்காரனுடைய தம்பி ஆக்கிரமித்து இன்ஜெக்ஷன் ஆர்டரை போட்டுள்ளார். அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அது குணசீலன் மீது உள்ள வழக்கு. அவர் குணசீலன் இறந்து விட்டார். அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. என்னுடைய சைட்டில் அத்துமீறி காம்பவுண்டை போட்டு எனக்கு அந்த காம்பவுண்டின் மீது இன்ஜெக்ஷன் ஆர்டர் குணசீலன் மீது போட்டுள்ள இன்ஜெக்ஷன் ஆர்டரை என் மீது திணித்து பொய் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதற்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் அந்த காம்பவுண்டு போடும்பொழுது நான் 112 போலீஸ் அழைத்து நான் மட்டும் தனியாக போய் அவர் திரு காம்பவுண்டு திரு கதிர் வில்லியம்ஸ் என்பவர் கிறிஸ்துவ ஊழியர் பாஸ்டர். அவர் இல்லை நாங்கள் கேஸில் வின் பண்ணிவிட்டோம், நீ என்னிடம் வர வேண்டாம், நீ தொடர்வத கேஸை கோர்ட்டில் அனுபவிக்கும் முறையிடும், கோர்ட் மூலம் வருவோம் அப்படி என்று சொன்னார். நான் போலீஸ் எஸ்ஐ எந்த விதமான தகவலும் பேசவில்லை. அவர்களுக்கு டீயும் பிஸ்கட்டும் ஆஃபர் பண்ணார். அந்த அம்மா சாப்பிடாம வந்துட்டாங்க. அப்போ கதிர் வெள்ளியம் கேஸு போடுறேன்னு சொல்லிட்டு அந்த இது மாதிரி பேப்பர்ஸுங்களை நான் கேஸ் வின் பண்ணிட்டு கோர்ட் மூலியமாவான்னு சொல்லி சொன்னார். அந்த கோர்ட்டினுடைய இன்ஜெக்ஷன் ஆர்டருடைய டீட்டெயில் என்னிடம் கம்ப்ளீட்டாக உள்ளது. அதை நான் பெற்றுள்ளேன் கோர்ட்டில் இருந்து. அதுக்கும் எதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அவருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் தபால் மூலியமாகவும் உங்களுடைய காம்பவுண்ட் உங்களுடைய சைட்டினுடைய பவுண்டரிஸ் என்னன்றது தெளிவாக எழுதியுள்ளேன். என்னுடைய சைட்டில் கிழக்கு பக்கமாக ரோடு உள்ளது. அது ஒரே உதாரணம் போதும். ஆனால் அவருடைய சைட்டு எங்கேயோ இருக்குது. அவர் கொடுத்த பவுண்டரிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. தயவு செஞ்சு இதுக்கு பொதுமக்களாகிய நீங்களும் சகோதர சகோதரிகளும் எனக்கு நன்றி எனக்கு சப்போர்ட்டாக இருந்து நீதி கிடைக்க வழிவகுக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தயவு செய்து நீங்கள் இதை உங்களை தனியாக சந்தித்து முறையிட்டதாக நீங்கள் நினைத்து எனக்கு உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.